தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அந்த தனுசு ராசிக்கு தெரியும் சார். என்ன சொல்ல போகிறீங்க? 8லே குரு மறைய போகிறார். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. 2026ல் குரு 8ல் தான் மறைய போகிறாரு, நமக்கு எதுவும் பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. உண்மையில் அதெல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் ஜூன் மாதம் நம்ம பிரைம் 9ல் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம். ஜூன் மாதம் நடக்க போகிற அந்த என்ன அஷ்டம குருவுக்கான பலன்களை நான் சொல்ல தான் போகிறேன். டோன்ட் வரி. இப்போது முக்கியமான விஷயமே என்னன்னு பாருங்கள். இந்த 2ஆம் இடத்திலே இது உலகத்தில் என்னோட பாலிசி, நீங்கள் மற்றவங்க எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, இது எது வேணால் இல்லாமல் போகலாம், எது வேணால் இல்லாமல் போகலாம் சார். ஆனால் விட்டமின் எம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களால் வாழவே முடியாது. இந்த விட்டமின் எம் என்ன சொல்லுங்கள்? எம் ஃபார் மணி. இந்த விட்டமின் எம் இருந்ததுன்னா விட்டமின் ஏபிசிடி இஎஃப் எல்லாத்தையும் ட்ரிப்ஸ் போட்டு ஏற்றிக்கலாம். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஆல் பிகம் நார்மல். மணி இஸ் அல்டிமேட். ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவோம் பாருங்க, அதில் சொல்கிற மாதிரி தான். அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மணி இஸ் அல்டிமேட். மணி தான் அல்டிமேட். உலகத்தில் வறுமை தீர வேண்டுமா? பணம் இருந்தால் போதும். உங்களோட ஸ்டேட்டஸ் மாறணுமா? பணம் இருந்தால் போதும். உங்களுடைய எல்லாம் மாற்றிடும் பணம். ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் அது ஓகே, அதுதான் நம்ம பேச போகிறோம். 5 கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ரியல் எஸ்டேட்டை தொட்டா ஜெயிப்பீங்க. வருங்க, ஒரு செங்கக்கல் தான் சார் நட்டு வச்சேன், அது அப்படியே வளர்ந்து அப்படியே கட்டடமாக வளர்ந்துருச்சு சார் அப்படிங்கிற மாதிரி அதிசயம்லாம் நடக்கும். பில்டிங்கில் இப்போ 1000 கல் வைக்க வேண்டிய இடத்துல 800 கல்லுலேயே வேலை முடிஞ்சிருச்சு. 200 கல் சேவிங்க. மேட்ரு என்னென்னா, நீங்கள் நிறைய காசு சேவிங் பண்ண போகிறீங்க. நீங்கள் நிறைய உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. புதிய புதிய ரெவென்யூஸ்லாம் வரப்போகுது. முக்கியமாக லே அவுட் போடுற ஆட்கள்லாம் அடி பட்டாசாக சூப்பராக பண்ண போகிறீங்க. லே அவுட் போடுறது, புதிய புதிய லே அவுட்லாம் நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. புதிய புதிய விஷயங்கள், தேடாத இடங்கள், ஓடாத இடங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி கூட அந்த இடத்துல ஒரு லே அவுட் போட்டு அதை ஓட்டுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். 2ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது வாரா கடன்கள் வந்து சேரும். நம்ம கம்பெனிக்கு கடன் கொடுத்தவங்க மட்டுமே 7-8 பேர் இருக்கான் சார். அவங்க காசுனா வசூல் பண்ணாலே ஒரு 8 லட்ச ரூபா வந்துடும் சார். எல்லாரும் காசு வசூல் பண்ணிடுவீங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது படிப்பு ஸ்தானம். 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன, நல்லா படிப்பீங்க. நல்லா படிப்பீங்க. நல்லா படிப்பீங்க. அதில் கவர்மெண்ட் ஜாபுக்கு நல்லா படிப்பீங்க. ஏன்னா செவ்வாய் உச்சம் இல்லையா சார். கதவை மூடிக்கிட்டு தூக்கம் இல்லாமல், அண்ணன் தண்ணி இல்லாமல் தொடர்ந்து படித்த ஐஏஎஸ் ஆன எத்தனையோ பேர் நண்பர்கள் இருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து யார் ஒருவர் தீவிரமாக படிக்கிறாங்களோ அந்த வித்யாலட்சுமி நம்மக்கிட்ட வந்துடுவா. ஆனால் தீவிரமாக படிக்கணும், அங்கே தான் இருக்குது விஷயம். ஸோ அப்போது அது தீவிரமாக படிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அந்த இது வந்து உருவாக்கி தரார். அடுத்ததாக நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக என்ன சொல்லலாம், 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார். இவர் 9 கூடையவர். புத பகவான் இருக்கிறார். இதே சைத்தான், அரே சைத்தான். இவன் என்ன பண்ணுறான்? 7-10 கூடையவன். இந்த சைத்தான் என்ன பண்ணுறான்னா 2ஆம் இடத்துல வந்து உக்காந்துடுறான். யாரு கூட? செவ்வாயோட சேர்ந்து உக்காந்துடுறான். பணத்தை தண்டத்துக்கு செலவு பண்ணுவான். பிரச்சனை என்னென்னா, பணம் அதிகமாகும் போது எண்ணங்கள் எப்படி போயிடும்? உங்களுடைய பணம் அதிகமாகும் போது போகத்துக்கு போயிடும். அப்படியே திருநெல்வேலி போயிட்டு, தூத்துக்குடி போயிட்டு, கன்னியாகுமரி போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வரலாம். அண்ணே இதெல்லாம் தேவையா? எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நடக்கின்ற பல செலவுகள் உங்களுக்கு தடைப்படும். அண்ணனை வர்றதுக்கு வெல்கம் பேனரு, அங்கே போகிறப்போ நோட்டீஸ், இதெல்லாம் தேவையா? இப்போ எதுக்கு அங்கே போகணும்? பிரச்சனைகள் கூடவே போகமும் பந்தாவும் சேர்ந்து கூடவே வரும். அப்போ இந்த காசு இருந்தால் நமக்கு ரொட்டேஷனுக்கு தேவைப்படும்னு யோசிச்சிங்கன்னா அது செலவு பண்ண மாட்டீங்க. பணம் சம்பாதிச்சிருவீங்க தனுசு ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிச்சிருவீங்க. மேட்ரு என்னன்னா அது சேவ் பண்ண மாட்டீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை சேமிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அதான் முக்கியமான விஷயம். இதற்கெல்லாம் பரிகாரம் என்ன அப்படின்னா, புதன் பகவானுடைய கோயில்களுக்கு போகணும், திருவெண்காடு போகணும். அல்லது அது வந்து நீங்கள் பெருமாள் கோயில்களுக்கு புதன்கிழமை செல்ல வேண்டும். அத்திமரம் நட்டு வழிபட வேண்டும். அதெல்லாம் பண்ணால் தனுசு ராசிக்காரர்கள் தப்பிச்சுக்கலாம்.